இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிற்கு ஜாதகத்தில் இப்படி ஒரு தோஷமா என்று நினைக்கும் பொழுது சங்கடம்தான் அதிகரிக்கிறது. லட்சணமாக இருக்கிறாள், பாசுரத்தில் தேர்ச்சி பெற்றவளாக இருக்கிறாள். ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கணவனின் உயிருக்கே ஆபத்து என்ற தோஷத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறாளே. என்னம்மா குழந்தாய், நேரமாகிவிட்டது, அகத்திற்கு செல்ல வேண்டாமா? இன்னும் ஓரிரு விளக்குகள் தான் இருக்கின்றன, அவைகளையும் துடைத்து வைத்துவிட்டு புறப்படுகிறேன். நீ என்னதான் துடைத்தாலும் அது சேதமடைந்துள்ளது. அந்த சேதத்தை போக்க முடியுமா? சேதமடைந்திருக்கிறது என்று இதை ஒதுக்கி வைக்க முடியுமா? சேதத்தை நிவர்த்தி செய்ய வேண்டாமா? தோஷம் என்றிருந்தால் அதற்கு பரிகாரம் என்று ஒன்று உண்டு. அதை போலத்தான் நிவர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு இது சேதமடைந்துள்ளது. சில தோஷங்களுக்கு பரிகாரம் இல்லாதது போல். அப்படி என்றால் அந்த தோஷதாரிகள் அந்த தோஷத்துடனே தான் வாழ வேண்டுமா? இது நாள் வரை அடியேன் அப்படி நினைக்கவில்லை. ஆனால் சமீபத்தில் என்ன? ஒன்றுமில்லை. நேரமாகிறது, முதலில் நீ அகத்திற்கு புறப்படு. அகம் புறம், சில சமயம் எல்லாமே சமம் என்று தோன்றுகிறது. எது அகம், எது புறம்? இது என்ன திடீர் சந்தேகம்? இப்பொழுது இந்த கோவிலை எடுத்துக்கொள். கோவிலுக்கு வெளியே இருந்தால் புறம், உள்ளே இருந்தால் அகம். அப்படி பார்த்தால் இந்த கோவில்தான் எனக்கு அகம், அங்கு வீற்றிருக்கும் பெருமாள் தான் எனக்கு சகலமும். மாதா, பிதா, குரு, தெய்வம், பெருமாளின் பாத கமலங்களை இறுக பிடித்துக் கொள்வதே என் எதிர்காலம். என்ன ஆண்டாள், உன் பேச்சில் இன்று விரக்தி துணிக்கிறது, வேதாந்தம் உளிர்கிறது. நீங்களும் எப்பொழுதும் போல் இல்லையே. உங்கள் கண்களில் வேதனை தெரிகிறது, வார்த்தைகளில் பச்சாதாபம் புலப்படுகிறது. நீ வழக்கமான ஆண்டாளாக இல்லை என்று. நீங்களும் வழக்கமான பட்டர் சுவாமிகளாக இல்லை என்று. நீ வேறு எதையோ மனதில் வைத்து பேசுகிறாய். நீங்களும் வேறு எதையோ மனதில் மறைத்து பேசுகிறீர்கள். சரி, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு எதற்கு? என்னை பீடித்திருக்கும் தோஷம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது இப்பொழுது எனக்கும் தெரிந்துவிட்டது சுவாமி. உனக்கு எப்படி தெரியும்? நேற்று என் தந்தை ஜோசியரிடம் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்க நேரிட்டது. ஆனால் எனக்கு தெரியும் என்பது என் தந்தைக்கு தெரியாது. இப்பொழுது தெரிந்து விட்டதம்மா. எல்லாம் உனக்கும் தெரிந்து விட்டதா? என்ன ஒரு கொடுமை! இந்த வேதனை எங்களுடனேயே இருக்கட்டும் என்று நினைத்தேனே, எங்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ எப்படி அம்மா தாங்கிக் கொள்வாய்? இப்பொழுதும் நான் என்னை பற்றி கவலை கொள்ளவில்லை, உங்களை பற்றி தான் வருந்துகிறேன். கல்யாணத்தில் எனக்கு பெரிதாக நாட்டமில்லை என்பது உங்களுக்கும் அம்மாவிற்கும் நன்றாக தெரியும். நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டும். நான் கல்யாணம் செய்து கொண்டால் அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்பதற்காகத்தான் நான் என் சம்மதத்தை தெரிவித்தேன். ஒருவேளை என் ஜாதகத்தில் ஏதோ ஒரு தெய்வ தோஷம் என்று இருந்து இனி நான் பெருமாளையே சேவிக்க கூடாது என்று இருந்தால் நான் உடைந்து போயிருந்திருப்பேன், கலகலத்து போயிருந்திருப்பேன், அழுது புலம்பி இருப்பேன். பெருமாளிடம் என்னை அர்ப்பணிப்பதில் எந்த தடையும் இல்லை என்றால் மற்ற எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆதலால் நீங்களும் வருந்த வேண்டாம். மிகவும் சுலபமாக கூறிவிட்டாய். இந்த சிறு வயதிலேயே முதிர்ந்த அனுபவசாலி போல் பேசுகிறாய். விரக்தியில் நான் இருக்க நீ வேதாந்தியாக இருக்கிறாய். எப்படி அம்மா வருத்தப்படாமல் இருக்க முடியும்? இந்த துயரம் பெற்றவர்களுக்குத்தான் தெரியும்.
நீங்கள் கூறுவது சராசரி பெண்களை பெற்றவர்களுக்கு பொருந்தும். ஐயோ, எனக்கு இனி கல்யாணமே நடக்காதா என்று வருந்தும் பெண்ணாக நான் இருந்திருந்தால் நீங்கள் கூறுவது எனக்கு பொருந்தும். ஆனால் நானோ கல்யாணத்தையே தவிர்க்க விரும்புகிறேன். அப்படி இருக்க நீங்கள் ஏன் வருந்துவானேன்? வாதத்திற்கு வேண்டுமானால் நீ கூறுவது சரியாக இருக்கலாம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு தந்தை தகுந்த வயதடைந்த தன் மகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கவில்லை என்றால் அவன் மகா பாவியாகிறான். 7 ஜென்மங்களுக்கும் அந்த பாவம் தொடரும். இருவரும் அவரவர் தரப்பு நியாயத்தை கூறுகிறீர்கள். ஆனால் இங்கு உரையும் எம்பெருமானோ இதையெல்லாம் கேட்டு புன்முறுவல் பூத்தபடி நிற்கிறார். அந்த பெருமாளையே சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஆண்டாளுக்கு இப்படி ஒரு தண்டனையை அவர் கொடுக்க மாட்டார் என்று அடியேன் தீவிரமாக நம்புகிறேன். அதனால் அவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாம் நம் பணிகளை கவனிப்போம். யார் என்ன சொன்னாலும் என் மனம் சமாதானமடைய மறுக்கிறது ஆண்டாள். சரி, நேரமாகிவிட்டதே என்று உன்னை தேடிக்கொண்டு வந்தேன். இங்கு வந்த பின்புதான் தெரிந்து கொண்டேன் உன்னை பீடித்திருக்கும் தோஷம் பற்றி நீ அறிந்து கொண்டாய் என்று. விதிப்படி நடக்கட்டும். நேரமாகிவிட்டது, வா போகலாம். குரேசா, உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தேன். சமையற் கூடத்தில் உதவியாளராக இருக்கும் ஜெயராமன் விறகு வெட்டும் போது காலில் பெருத்த காயம் ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன். அங்கிருந்து தானப்பா வருகிறேன். அவனை மருத்துவரிடம் அழைத்துச் சென்று தேவையான சிகிச்சைகள் அளித்து அவன் அகத்தில் அவனை சேர்த்துவிட்டுதான் வருகிறேன். அவன் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும். பூரண குணமாகும் வரை பணிக்கு வரவேண்டாம் என்று அவனிடம் தெரிவித்துவிடு. பணிக்கு வரவேண்டாம் என்றதும் அவன் குடும்பத்தினர் கவலை கொள்ளப் போகிறார்கள். அவர்களிடம் தெரிவித்துவிடு. பணிக்கு வரவில்லை என்றாலும் அவனுக்கு சேர வேண்டிய ஊதியம் அவனுக்கு கிடைத்துவிடும் என்று உறுதிப்படுத்திவிடு. ஆகட்டும் அப்பா. பணியாளர்களின் அவசர சிகிச்சைக்காக நிதி ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அல்லவா? அதை கணக்கு பிள்ளையிடம் சொல்லி அந்த வைப்பு நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ளச் சொல். நீ உடனே அங்கு சென்றாய் என்று கேள்விப்பட்டேன். உனது பரந்த மனப்பான்மையையும் சேவை நோக்கத்தையும் அடியேன் வெகுவாக பாராட்டுகிறேன். அடியேன் பெரிதாக எதுவும் செய்துவிடவில்லை தந்தையே. நம்மால் முடிந்தது பொருளுதவி செய்யலாம். ஆனால் உடல் ரீதியாக அந்த ஜெயராமனை சுமந்து சென்று அவனை காப்பாற்றிய பிராமண இளைஞர்களுக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். மிக சரியாக சொன்னாய். இதில் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எப்படி நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதேபோல் நம்மிடம் பணிபுரிபவர்களும் எண்ணுகின்றனர். உடல் அளவில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்கின்றனர். அந்த விதத்தில் பார்த்தால் நமது சேவையை விட அவர்கள் புரியும் சேவைதான் மேலும் மகத்துவம் பெறுகிறது. மேலும் அவர்களுக்குள் உள்ள ஒற்றுமை பிரம்மை பூட்டுகிறது. ஜெயராமின் சக ஊழியர்கள் அவன் குணமாகி வரும் வரை இவர்கள் ஊதியத்திலிருந்து ஒரு பங்கை அவனுக்கு அளிப்பதாக சொல்லியிருக்கின்றனர். இதில் கணக்கு பிள்ளையும் தன் பங்கிற்கு நிதி உதவி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆகையால் முதலாளி தொழிலாளி என 2 சாரருமே சம சிந்தனையில் இருக்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது அடியனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதப்பா. அடியனுக்கும் கேட்பதில் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. எனினும் சற்று முன் கூறியது போல் பாவம் அவர்களுக்கு கிடைக்கும் ஊதியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நாமே அவனது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து விடுவோம் என்பதை தெரிவித்து விடு. அப்படியே செய்கிறேன் தந்தையே. வாருங்கள் வாருங்கள். உங்களை பற்றிதான் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தோம். உங்களுக்கு எப்படி நன்றி தெரிவிப்பதென்றே தெரியவில்லை. இல்லை எஜமான், நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்லும் அளவிற்கு நாங்கள் எதுவும் செய்துவிடவில்லை.
வைஷ்ணவர்கள் தன் கடமையை ஆற்றியுள்ளார்கள் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். சின்ன எஜமானரின் தியாகத்தை மனதில் கொண்டு பார்த்தால் நாங்கள் செய்வதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றும் புரியவில்லையே. இல்லை, இவர் கல்யாணமே செய்து கொள்ளாமல் தன் வாழ்நாளையே மற்றவர்களுக்கு சேவை புரிவதில் அர்ப்பணிக்க இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். இதனால் உங்களுக்கு சற்று மன வருத்தம் இருந்தாலும் இருக்கலாம் ஒரு தகப்பனார் என்ற முறையில். ஆனால் இதிகாசத்திலும் சரி, சரித்திரத்தை புரட்டி பார்த்தாலும் சரி, உத்தமர்கள் பெரும்பாலும் தங்களையே இந்த சமுதாயத்திற்காக, இந்த உலகிற்காக அர்ப்பணித்துள்ளனர். ஆனால் இப்படி மக்களுக்காக தொண்டு புரிந்து மக்களுக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் யுக புருஷர்களாகிறார்கள். மிக அழகாக, எளிமையாக, ரத்தின சுருக்கமாய் விளக்கினாய். கூரேசன் கல்யாணத்தை தவிர்த்துள்ளான் என்பது ஒரு தந்தை என்ற முறையில் அடியனுக்கு சற்றே வருத்தமளித்தாலும் அவனுடைய எண்ணங்களை அடியேன் புரிந்து கொண்டேன். ஆதலால் அதனை ஏற்று அவனை ஆதரிக்கிறேன். கல்யாணத்தில் அவனுக்கு நாட்டமில்லை என்றதும் அடியேனின் மனதில் எழுந்த முதற் கேள்வி, முதல் சங்கடம் என்னவென்றால், தாயில்லா மகன் இப்பொழுது கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றால் இவனை பொறுப்புடன் கவனித்துக் கொள்வதற்கு ஒருவரும் இல்லையே என்ற மனக்கலக்கம் ஏற்பட்டது. ஆனால் உங்களை எல்லாம் பார்த்த பிறகு அடுத்தவருக்கு சேவை செய்யும் மனப்பான்மை உள்ள நீங்கள் இருக்கும் பொழுது கூரேசனையும் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை பிறந்து விட்டது. ஏன், எத்தனையோ ஆச்சாரியர்களும் குருமார்களும் இல்லையா? அவர்களுக்கு சேவை செய்ய எத்தனையோ சீடர்கள் முன்வருவதில்லையா? தகப்பனாரைப் போல் அவர்களை பார்த்துக் கொள்வதில்லையா? அதேபோல் நீங்களும் குரேசனை பார்த்துக் கொள்வீர்கள் என்று உறுதியாக தெரிகிறது. அதில் அடியனுக்கு சந்தோஷமே. எஜமான், உங்களுக்கு சேவை செய்வது உங்களை விட எங்களுக்குத்தான் அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறது. நாங்கள் இங்கு வந்து சேர்ந்ததே உங்கள் இருவரையும் சந்திப்பதற்காகத்தான். மேலும் பாசுரம் பயில வேண்டும் என்ற தனியாத ஆசையும் தான் எங்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. அதை மற்றவர்களிடம் பரப்ப வேண்டும் என்பதே எங்களது அவா. மேலும் வைஷ்ணவர்களாக பிறந்த நாங்கள் சக வைஷ்ணவர்களுக்கு எங்களால் முடிந்த எல்லா உதவியையும் செய்ய காத்திருக்கிறோம். குறிப்பாக நலிந்த நிலையில் இருக்கும் வைஷ்ணவர்கள் ஏதோ காரணத்தினால், பூர்வ ஜென்ம கர்மாக்களினால் இந்த பிறவியில் சில இன்னல்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் உதவி புரிய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம், கனவு, லட்சியம் எல்லாமே. சக வைஷ்ணவர்களின் நலன்தான் எங்களின் நலன். அவர்களும் திருப்தி அடைந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்பட்டதாக நினைத்து மகிழ்வோம். அதனால் வைஷ்ணவர்களுக்கு ஒரு துயர் என்றால் அதை முன்வந்து போக்கும் முதலாள் நானாகத்தான் இருப்பேன். என்ன ஓய் சுதர்சனம், பார்த்தும் பார்க்காதது போல் போகிறீர்? இல்லை, ஒரு கல்யாணத்திற்கு தளிகை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். வழியில் பேசிக் கொண்டிருக்க வேண்டாமே என்றுதான். அது சரி. ஆமாம், வேர்க்க விறுவிறுக்க எந்த கல்யாணத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்? போகும்போது எங்கு போகிறாய் என்று கேட்டால் அந்த காரியம் விளங்காது என்று சொல்வார்கள். என்ன ஓய், எல்லாம் எதிர்மறையாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்? என்ன செய்வது, என் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே எதிர்மறையாகத்தானே இருக்கிறது. அப்படி என்ன விரக்தி வந்து விட்டது உமக்கு? உம்மை பார்த்தே பல காலங்களாகிவிட்டது. கல்யாண வைபவங்களில் இப்போதெல்லாம் நீர் தென்படுவதே இல்லையே. என்ன, எந்த பணியும் செய்யாமல் ஓய்வெடுத்து விட்டீரா? ஓய்வெடுக்கும் நிலையில் நான் இல்லை. அதே சமயம் சமீப காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் என் மனதை மிகவும் பாதித்து விட்டது. மனம் எதிலும் லயிக்கவில்லை. அதனால்தான் எல்லாவற்றிலும் இருந்து ஒதுங்கி இருந்து விட்டேன். எத்தனை நாள் தான் அகத்திலேயே இருப்பது? அதனால்தான் பணிக்கு புறப்பட்டு விட்டேன். சரி, நேரமாகிறது. உத்தரவு வாங்கிக் கொள்ளட்டுமா? எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்? நான் கேட்டதற்கு பதிலே கூறவில்லையே. சிறுனை பெருக்கல் கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அங்கு இன்று ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது. வெகு நாட்களுக்கு பிறகு என் பணியை துவங்கிவிட்டேன். நேரமாகிறது, கிளம்புகிறேன். சற்று இரும்போய். சிறுனைப்பெருகல் கிராமமா? யார்? அனந்த பத்மநாப நகத்து கல்யாணமா? ஆமாம். அப்படி என்றால் இன்று நீர் பணிக்கு செல்லவில்லை என்று நினைத்துக் கொள்ளும். ஏன் அப்படி சொல்கிறாய்?
நானும் அங்கிருந்துதான் வருகிறேன். கல்யாணத்தை நடத்தி வைக்க பிரகஸ்பதியாக சென்றவன் அகத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறேன். ஏன் அங்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையாக இருந்தால் பேசி தீர்த்துக் கொள்ளலாம். ஒரேடியாக போய்விட்டானே, என்ன செய்வது? சற்று புரியும்படியாக சொல்லுங்களேன். வெகு நாட்களுக்கு பிறகு கிளம்பிய அடியேன் இன்றும் நிராசையுடன் திரும்ப வேண்டுமா? என்னவென்று சொல்வது சுதர்சனா? கல்யாணம் நின்று விட்டது. மணமகன் இறந்தே விட்டான். என்ன சொல்கிறீர்கள்? என்ன நடந்தது? மரணம் என்பது யாருக்கு, எப்பொழுது, எப்படி சம்பவிக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. நீராடுவதற்காக குளத்திற்கு சென்றவன் அதில் மூழ்கி மாண்டே விட்டான். இதில் வேறொரு விசித்திரமும் இருக்கிறது. பெண்ணின் ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருந்திருக்கிறது. அதை ஜோசியர் வலியுறுத்தி சொல்லவில்லையா, அல்லது இரு அகத்துக்காரர்களும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லையா என்று தெரியவில்லை. அந்த தோஷம்தான் காவு வாங்கி விட்டது என்று பரவலாக பேசிக் கொள்கிறார்கள். ஜாதகத்தை மீறி செயல்பட்டதால் ஏற்பட்ட வினை என்றும் சொல்லலாம். அப்படி என்னதான் ஜாதகத்தில் தோஷம்? தோஷம் பெண்ணின் ஜாதகத்தில், ஆனால் பலி வாங்கியது பிள்ளையை. என்ன ஓய், இதற்கே இப்படி அதிர்ச்சியாகிவிட்டால் மேற்கொண்டு சொல்கிறேன், கேளும். பெண்ணின் தந்தையிடம் விசாரித்ததில் அவர் சொல்கிறார், ஒரு பெண் ருது ஆனதுமே அவள் தந்தை அவளுக்கு ஒரு தக்க வரனை பார்த்து கன்னிகாதானம் செய்ய தவறினால் அவன் பாவியாகிறான். அந்த பாவம் பல ஜென்மங்கள் அவனை தொடரும். அந்த பாவம் என்னை ஆட்கொள்ள வேண்டாம் என்பதற்காகத்தான் என் கடமையை நான் பூர்த்தி செய்தேன் என்றார். அதற்கு மற்றொருவர் கருத்து தெரிவித்தார். அட பாவி மனிதா, உன்னுடைய கடமைக்காக உன்னை பாவம் பிடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக வேறு ஒருவருடைய உயிரை பறித்து விட்டாயே, அது இதைவிட கொடிய பாவம் இல்லையா? எப்படியும் அந்த பாவ முட்டையை நீதானே சுமக்க வேண்டும். இதற்கு பதில் நீ உன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாமே என்றார். இதனால் அடுத்தவரை கொன்ற பாவத்திலிருந்தும் கன்னிகாதானம் செய்ய முடியாத நிலையில் இருந்தும் நீ தப்பித்திருக்கலாமே என்றார். சரி சரி, இதை நினைத்து நீர் வருந்த வேண்டாம். அவரவர் விதி அவரவருக்கு. சிறுநை பெர்களுக்கு சென்று இனி எந்த பலனும் இல்லை. நீர் அகத்தை நோக்கி செல்லும். வேறு ஏதாவது வாய்ப்பு வந்தால் உமக்கு தெரிவிக்கிறேன். முதல் நாளே உமக்கு இப்படி ஆகிவிட்டதே, எல்லாமே விதிதான். இந்த புடைப்புடைக்கும் வெயிலில் இங்கிருந்து 3 கல் நடக்க வேண்டும். சரி, நான் வருகிறேன். உன்னுடைய கடமைக்காக உன்னை பாவம் பிடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக வேறு ஒருவருடைய உயிரை பறித்து விட்டாயே, இதற்கு பதில் நீ உன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாமே என்றார்.
அட பாவி மனிதா, உன்னுடைய கடமைக்காக உன்னை பாவம் பிடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக வேறு ஒருவருடைய உயிரை பறித்து விட்டாயே. அது இதைவிட கொடிய பாவம் இல்லையா? எப்படியும் அந்த பாவ முட்டையை நீதானே சுமக்க வேண்டும். இதற்கு பதில் நீ உன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாமே என்றார். ஆற்றை பார்த்தவன் ஆற்றிலேயே குதித்திருக்க வேண்டும். இனியும் அடியேன் வாழ்ந்து என்ன பலன்? ஆம், வாழ்ந்து எந்த பலனும் இல்லை. அப்பா, நாங்கள் வெளியே சென்று வருகிறோம். திரும்பி வருவதற்கு சற்று தாமதமானாலும் ஆகலாம். சரி, சென்று வாருங்கள். அன்பு செல்வங்களே, எனக்கு இருக்கும் செல்வம் நீங்கள் இருவர் மட்டுமே. உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள இயலாத அடியேன் உயிர் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதற்கு மேல் உங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் பார்க்கும் திராணி எனக்கில்லை. அதனால் ஆச்சாரியார் திருவடி நோக்கி பயணிக்கிறேன். அடுத்த பிறவியிலாவது பெருமாள் உங்கள் இருவரையும் சந்தோஷமாக காத்து ரட்சிக்க அவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆண்டாள், ஆண்டாள். பெருமாளே, இப்போதும் அடியேன் உன்னை எந்த குறையும் சொல்லவில்லை. பாவம் என் மனைவி, விஷயம் அறியாதவள், விவரம் புரியாதவள், மனத்தாங்கலில் உன்னிடம் ஏதேதோ முறையிட்டு விட்டாள். அவர்கள் இருவரையும் நீதான் காத்தருள வேண்டும். என்னுடைய இறுதி ஓலையையும் அடியேன் உன்னிடமே சமர்ப்பிக்கிறேன். தற்கொலை என்பது சுலபமாக எடுக்கப்படும் கடினமான முடிவு. அந்த கடினமான முடிவை நோக்கி அடியேன் பயணிக்கிறேன். என்ன, அதற்குள் வந்து விட்டீர்கள்? இல்லை அப்பா, நான் பெருமாள் விக்கிரகத்தின் அருகே வைத்திருக்கும் சிறு உண்டியலை எடுக்க மறந்துவிட்டேன். இத்தனை நாட்கள் சிறுக சிறுக சேர்த்த நாணயங்களை இன்று கோவிலில் சமர்ப்பிக்க வேண்டும். அதை எடுத்துச் செல்லத்தான் வந்தேன். நில்லம்மா, அடியேன் எடுத்து தருகிறேன். பரவாயில்லை அப்பா. பரவாயில்லையம்மா, அடியேனே எடுத்து தருகிறேன். பரவாயில்லை அப்பா, நான் எடுத்துக்கொள்கிறேன்.
புதிதாக ஓலைச்சுவடிகள்? யார் இதை இங்கே வைத்தது? அது ஒன்றுமில்லை அம்மா. ஒன்றுமில்லை என்றால் நீங்கள் ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறீர்கள்? அது என்ன ஓலைச்சுவடி என்று நானும் தான் பார்க்கிறேனே. அதுதான் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டேனே. ஒன்றுமில்லை என்றால் ஏன் அதை தாங்கள் மறைக்க வேண்டும்? அப்பா, கொடுங்கள் அப்பா. என்னவென்று பார்த்துவிட்டு கொடுக்கிறேன். நீங்கள் மறைப்பதிலிருந்தே அதில் ஏதோ ஒரு விபரீதம் இருக்கிறது என்று எனக்கு புரிகிறது. இல்லை, நீங்கள் இதை பார்க்க கூடாது, பார்க்க வேண்டாம். உங்களுக்கு என் மீது உண்மையாகவே அன்பும் பாசமும் இருந்தால் அந்த ஓலைச்சுவடியை என்னிடம் கொடுங்கள். கொடுங்கள் அப்பா. என்ன எழுதியிருக்கின்றது? என் அன்பு செல்வங்களே, எனக்கென இருக்கும் செல்வம் நீங்கள் இருவர் மட்டுமே. உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள இயலாத அடியேன். உயிர் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதற்கு மேல் உங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் பார்க்கும் திராணி எனக்கு இல்லை. அதனால் ஆச்சாரியர் திருவடி நோக்கி பயணிக்கிறேன். அடுத்த பிறவியில் பெருமாள் உங்கள் இருவரையும் சந்தோஷமாக காத்து ரட்சிக்க அவரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். என்னப்பா இது? எனக்கு வேறு வழி தெரியவில்லை அம்மா. உங்கள் விடுதலைக்கு நீங்கள் வழி தேடிக் கொண்டு விட்டீர்கள். ஆனால் நீங்கள் இல்லாமல் எங்களுடைய நிலை என்னவாகும் என்ற எண்ணமோ சிந்தனையோ உங்களுக்கு ஏற்படவே இல்லையா அப்பா? இதை ஒரு சுயநலமான செயலாக நீங்கள் கருதவில்லையா? உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த முடிவு எனக்கும் சேர்ந்ததாகவே இருக்கட்டும். நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் ஏன் உயிர் வாழ வேண்டும்? அப்படி பார்த்தால் என் உலகமே நீங்கள் இருவரும் தானே. நீங்களே இல்லை என்றால் நானும் இல்லை. வாழ்ந்தால் சேர்ந்தே வாழ்வோம், இல்லை சேர்ந்தே மடிவோம். ஆண்டாள், என் நிலையை சற்று புரிந்து கொள். அடியேன் கையால் ஆகாதவனாகிவிட்டேன். மகளை கன்னிகாதானம் செய்து கொடுக்க முடியாது பாவியாகிவிட்டேன். காலம் முழுவதும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழலில் உன்னை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை அம்மா. உண்மையை மறைத்து உன்னை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்து அவருடைய வாழ்க்கையை அழிக்கும் அளவிற்கு அடியேன் மாபாதகன் இல்லை அம்மா, மாபாதகன் இல்லை. உன்னை பார்க்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் அடியேன் புழுங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். மனதளவில் உயிர் துறந்து விட்டேன். மனதளவில் உயிர் துறந்தவன் உடல் அளவிலும் உயிரை தியாகம் செய்ய துணிந்து விட்டேன். அந்த தியாகத்தை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா? என்னாலும் முடியும், அம்மாவாலும் முடியும். இப்பொழுது நீங்கள் முடிவெடுங்கள். உங்கள் முடிவுதான் எங்கள் முடிவு. இருந்தால் மூவரும் இருப்போம், இல்லை மூவரும் இருப்போம். சொல்லுங்கள் அப்பா,
இதுதான் எங்கள் முடிவு. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதுதான் பெருமாளின் சித்தம் என்றால் அப்படியே நடக்கட்டும். ஆனால் இப்போது வேண்டாம். யாராவது பார்த்துவிட வாய்ப்பிருக்கிறது. பொழுது சாயட்டும். ஊருக்கு வெளியே ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் நம் வேதனையை போக்கிக் கொள்வோம். எசமா, திருமலை வீட்டிற்கு வரவேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் நீங்கள் பிடிவாதமாக வருகிறீர்களே. அடியேன் வரவில்லை என்றால் அது மரியாதையாக இருக்காது கணக்கு பிள்ளை. நம் கோயில் புனருத்தாரணத்திற்காக நன்கொடை வழங்கியுள்ளார். அவரை நேரில் பார்த்து நன்றி தெரிவிப்பதுதானே முறை. அதற்காகத்தான் அந்தி சாய்ந்தாலும் பரவாயில்லை என்று அவரை காண அடியேன் சென்று கொண்டிருக்கிறேன். எசமா, அவர் அளித்த நன்கொடை மிகவும் சொற்பமானது தானே. அவருடைய எண்ணத்தை தான் அடியேன் மதிக்கிறேன், மெச்சுகிறேன். குறைவா கூடுதலா என்ற பேச்சிற்கே இங்கு இடமில்லை. சரி, இன்னும் எத்தனை தூரம் செல்ல வேண்டும்? இதோ அருகில் வந்து விட்டோம், வாருங்கள். மெதுவாக மெதுவாக எழுந்திருங்கள். எழுந்திருங்கள். என்ன பெரியவரை, கவனித்து செல்லக்கூடாதா? எசமா, இவர் யார் என்று தெரிகிறதா? நம் பண்ணையில் வேலை பார்க்கும் கிருஷ்ணனின் தந்தை. ஓ, அப்படியா? ஆமாம். மெல்ல எழுந்து கொள்ளுங்கள். மெல்ல. இவர் அகம் அருகாமையில் தான் இருக்கிறது. தாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அகத்திற்குத்தான். இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் அகத்தில் எல்லோரும் கவலை கொள்வார்கள். அதனால்தான் வேகமாக சென்று கொண்டிருந்தேன். உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. நான் வருகிறேன். இருங்கள் இருங்கள் இருங்கள். இந்த வலியுடன் உங்களால் நடந்து செல்ல முடியுமா? எசமா, நீங்கள் சற்று அந்த திண்ணையில் அமர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த பெரியவரை அவர் அகத்தில் விட்டுவிட்டு ஒரு நொடி பொழுதில் வந்து விடுகிறேன். ஆகட்டும், வாருங்கள் வாருங்கள். மெதுவாக. இப்படி ஒரு நிலை வரும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. மற்ற குடும்பங்களைப் போல நாமும் ஒரு யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தேன். ஆனால் குடும்பத்துடன் அவன் திருவடியில் சேர வேண்டும் என்பதுதான் பகவத் சங்கல்பம் போலும். பெருமாளை குறை சொல்லாதீர்கள் அப்பா. நமது பூர்வ ஜென்ம பாவம் இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இத்துடன் இந்த பிறவியில் நமது கர்மங்கள் கழிந்து விடுகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வேறு பல இன்னல்களில் இருந்தும் சூழ்நிலைகளில் இருந்தும் நம்மை காப்பாற்றத்தான் இந்த முடிவை பகவான் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று தோன்றுகிறது. பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளையின் தலையில் விடியும் என்று சொல்வார்கள். நாங்கள் செய்த பாவம் உன்னையும் வாட்டி வதைக்கிறது. அப்படியெல்லாம் நான் கருதவில்லை அம்மா. இது நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு விடி மோட்சம் என்றே நம்புகிறேன். எது எப்படியோ, இறுதியாக ஒரு முறை பெருமாளை சேவித்து நமது இறுதி பயணத்தை துவங்குவோம்.
திருவடி நோக்கி வருகிறோம், ஏற்றுக்கொள். நாம் போகலாம். நமஸ்காரம். இது உங்கள் அகமா? ஆமாம், எங்கள் அகம்தான். ஆமாம், இந்த இரவு நேரத்தில் தாங்கள் இங்கே? அதையே தான் அடியேனும் கேட்கலாம் என்றிருந்தேன். இந்த இரவு நேரத்தில் எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? அதுவும் குடும்ப சமேதராக? அடியேனும் கணக்கு பிள்ளையும் இவ்வழியாக சென்று கொண்டிருந்தோம். எதிரே வந்த ஒரு வயோதிகர் கல்லில் தடுக்கி விழுந்து காலில் அடிபட்டு விட்டது. அருகாமையில் இருப்பதால் கணக்கு பிள்ளை அவரை அவர் அகத்திற்கு கொண்டு விட போயிருக்கிறார். அடியேன் இங்கேயே அமர்ந்து விட்டேன். கணக்கு பிள்ளையின் வருகைக்காக காத்திருக்கிறேன். சரி, வாருங்கள். ஆண்டாள், அவர் பருகுவதற்கு மோர் கொண்டு வா. இல்லை, வேண்டாம். நீங்கள் சிரமப்பட வேண்டாம். வெளியே எங்கோ புறப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். செல்லும் பொழுது எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்கக்கூடாதுதான். இருந்தாலும் இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் கேட்கிறேன். அதுவும் வயது பெண்ணை கூட அழைத்துச் செல்கிறீர்கள். அது எங்கள் உறவினர் ஒருவர் அகத்து திருமணம். அதிகாலை மதியமே புறப்பட வேண்டும் என்றுதான் நினைத்தோம். அடியேன் வெளியே இருந்து வர காலதாமதமாகிவிட்டது. எந்த ஊருக்கு செல்கிறீர்கள்? அடியேனிடம் தெரிவித்திருந்தால் வண்டி கட்டி அனுப்பியிருப்பேன். உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம்? எந்த ஊர் என்று கூறவில்லையே. அது காஞ்சிபுரம். சிறுனை பெருகல். முதலில் சிறுனை பெருக்கல் சென்று அதன் பிறகு காஞ்சிபுரம் செல்லலாம் என்றிருக்கிறோம். நல்லது. ஆனால் அடியனுக்கு தெரிந்தவரை நாளை எந்த சுப முகூர்த்தமும் இல்லையே. திருமணம் நாளை மறுநாள் தான். ஆனால் நாங்கள் ஒரு நாள் முன்னதாகவே செல்ல வேண்டும். நல்லது. அசலூருக்கு 2 தினம் செல்கிறீர்கள். கையில் மாற்றுடை எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லையா? அது உறவினர்களிடம் முன்னமேயே கொடுத்து வைத்திருக்கிறோம். நீங்கள் உள்ளே வாருங்கள். கணக்கு பிள்ளை வந்ததும் செல்லலாம். நீங்கள் அடியேனை உள்ளே அழைத்ததற்கு மிக்க நன்றி. வேறொரு சமயம் வருகிறேன். இப்பொழுதே நேரம் நடுநிசையை நெருங்க இருக்கிறது. அடியேனால் மேலும் காலதாமதம் அடைய வேண்டாம். நல்லபடியாக சென்று வாருங்கள். உங்கள் பயணம் இனிதே முடியட்டும். கணக்கு பிள்ளை சில நொடிகளில் வந்து விடுவார். நீங்கள் காத்திருக்க வேண்டாம். புறப்படுங்கள். நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம். சரி.
குளித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நீரில் உங்கள் முகத்தை பார்த்ததால் தயக்கம் ஏற்பட்டது. மூவரும் சேர்ந்து முடிவை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் பகவானின் சங்கல்பம் போலும். போதும், இத்தோடு இந்த பிறவியே போதும். பெருமாளே, என்றாவது ஒரு நாள் நாங்கள் உங்கள் திருவடியை அடைந்துதான் தீர வேண்டும். அது இன்றுதான் என நீங்கள் முடிவெடுத்ததாக நாங்கள் நம்புகிறோம். எங்களை அழைத்துக் கொள்ளுங்கள். முட்டாள்தனமான, கோழைத்தனமான, பைத்தியக்காரத்தனமான செயல், அர்த்தமற்ற செயல். சற்று முன்பு ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது ஏன் அமைதியாகிவிட்டீர்கள்? சுவாமி, நீங்கள் எப்படி இங்கே? நீங்கள் உங்கள் அகத்திலிருந்து புறப்பட்ட போதே அடியேனுக்கு ஒரு சிறு சந்தேகம். அடியேன் கேட்ட கேள்விகளுக்கு உங்களிடம் இருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை. உண்மைக்கு புறம்பாக ஏதோ சொல்கிறீர்கள் என்று அடியேன் புரிந்து கொண்டேன். அதே சமயம் ஊர்ஜிதம் செய்யாமல் எதுவும் கூற விரும்பவில்லை. அதனால்தான் உங்களை அடியேன் பின்தொடர்ந்தேன். நீங்கள் எப்பேற்பட்ட செயலை செய்ய துணிந்தீர்கள் என்று சற்றாவது நினைத்து பார்த்தீர்களா? ஆண்டாள், நீ சாஸ்திர ஞானம் அறிந்தவள், வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுபவள், புத்திசாலி, உன்னதமான பெண் என்று உன்னை பற்றி உயர்வாக அடியனின் தந்தை எப்பொழுதும் ஸ்லாகித்து பேசிக் கொண்டிருப்பார். உன் சிந்தனையும் இப்படி மழுங்கிவிட்டதா? எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் பிரச்சனைக்கு தீர்வு என்றால் உலகத்தில் பெரும் பகுதியினர் தங்கள் உயிரை போக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வைஷ்ணவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் திடமனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். உங்களை பார்க்க பார்க்க என் மனம் கொந்தளிக்கிறது. ஆண்டாளின் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கும் பொறுப்பை அடியனின் தந்தை ஏற்றுக்கொண்டுள்ள பொழுது நீங்கள் ஏன் இந்த முடிவிற்கு வந்தீர்கள் என்பது எனக்கு வியப்பை அளிக்கிறது. உங்கள் தந்தையின் உயர்ந்த நோக்கத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் அவர் என்ன செய்ய முடியும்? அந்த தோஷத்தை தீர்க்க முடியாததால் தான். அதற்காக தற்கொலை ஒன்றுதான் தீர்வா? நீங்கள் அப்படி முடிவெடுத்திருந்தும் பெருமாளின் சித்தம் வேறாக இருக்கிறது என்று இப்பொழுதாவது புரிகிறதா? இதேபோல் அதற்கும் மாற்று வழி ஏதாவது இருக்கும். ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மனித சரீரத்தை நாம் பெற்றிருப்பது பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் செய்த பூர்வ ஜென்ம கர்ம பலன்களை கழிக்க ஆத்மா இந்த சரீரத்திற்குள் வசிக்க வேண்டியது நியதி. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஆத்மாவிற்கு சரீரம் மூலம் ஏற்பட்டிருக்கும் கர்ம பந்தத்தை பக்தி எனும் வாளை கொண்டுதான் அறுக்க வேண்டுமே தவிர சரீரத்தை செயற்கையாக விட்டொழிப்பதால் ஆத்மாவிற்கு எந்த பயனும் இல்லை. ஆத்மா பூவுலகில் இன்ப துன்பத்தை அனுபவிக்க பகவான் 84 லட்சம் வகையான உடல்களை உருவாக்கியிருக்கிறார் என்று பத்ம புராணம் சொல்கிறது. ஜலஜா நவலக்ஷாணி,
நீரில் வாழும் உயிரினங்களின் வகை 9 லட்சம். ஸ்தாவரா லக்ஷ விம்சதிகி, செடி கொடி என தாவரங்கள் 20 லட்சம். கிருமயோ ருத்ர சங்கேயா, நிலத்திற்கு அடியிலும் மேலும் ஊறும் ஊர்வனங்கள் கிருமிகள் 11 லட்சம். திரிம்ஷா லக்ஷானி பஷவகா, விலங்குகள் 30 லட்சம். பக்ஷினாம் தச லட்சணம், வானில் பறக்கும் பட்சிகள் 10 லட்சம். சதுர் லக்ஷானி மானுஷகா, மனிதர்களின் வகைகள் 4 லட்சம். இதில் தேவர்கள், அசுரர்கள், மானிடர்கள் என அனைவரும் அடக்கம். மொத்தத்தில் 84 லட்ச வகைகள் என்று பத்ம புராணம் துல்லியமாக கணிக்கிறது. ஆகையால் 80 லட்சம் வகைகளை தாண்டித்தான் பகவான் நமக்கு மனித சரீரத்தை தந்திருக்கிறார். காரணம், மனித சரீரத்தால் மட்டுமே சிந்தித்து செயல்படும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நம் பிறவிக்கென சில கடமைகளும் பொறுப்புகளும் உள்ளன. அவற்றை உதறி தள்ளிவிட்டு சென்றால் அது சாதாரண பாவம் அல்ல, மகா பாவம். அதனால்தான் தற்கொலை துர்மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவை பற்றியும் பகவானை பற்றியும் தெரிந்து கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பு இந்த பிறவியில் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிந்து புரிந்து கொள்ள நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மானிட ஜென்மம். மீண்டும் 84 லட்சம் உயிரினங்களில் ஒன்றாக ஜனிக்காமல் விமோசனத்தை நோக்கி செல்ல நமக்கு கிடைத்த ஓர் வாய்ப்புதான் இந்த மனித பிறவி. மனிதனாக பிறந்தால் நம் பிறவியின் பிரதான நோக்கம், நம் பிறவியின் பயன் என்ன? இனி ஓர் பிறவி இல்லாமல் இருப்பதுதான். அதற்கு பெருமாளை போற்றி வணங்கி பாவம் புண்ணியம் இரண்டையும் தவிர்த்து மோட்சத்திற்கு வழி தேடும் சூத்திரமும் தான் இந்த மனித பிறவி. அப்படிப்பட்ட இந்த மனித உடலை வலிய சென்று மாய்த்துக் கொள்வது என்பது பாவத்தின் உச்சம், அதர்மத்திலும் அதர்மம். நமக்கு ஏற்பட்ட நிராசையால், ஏமாற்றத்தால் இந்த சரீரத்தை விட்டு சென்றால் அது அந்த சரீரத்தை நாம் துஷ்பிரயோகம் செய்ததற்கு சமம். அதன் பிறகு ஆத்மா மீண்டும் ஒரு மனித சரீரத்திற்காக எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று தெரியுமா? அது யாரும் அறியாதது. சுவாமி, தாங்கள் கூறுவதெல்லாம் எனக்கும் நன்றாக விளங்குகிறது. ஆனால் என் நிலையை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் சொன்ன அதே சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு மகளை கன்னிகாதானம் செய்து கொடுக்க இயலாத தந்தை பாவியாகிறான், வாழ தகுதி இல்லாதவன் ஆகிறான். உங்கள் மகளை கன்னிகாதானம் செய்து கொடுப்பதிலிருந்து உங்களை தடுப்பது எது? ஜாதகத்தில் கூறப்பட்டிருக்கும் தோஷம் அதுதானே. அந்த தோஷத்தை பற்றி கூறியது ஒரு மனிதன் தானே. ஜாதகத்தில் இருக்கும் கிரக சஞ்சாரங்களை வைத்து கூறிய பலன் தானே அது. ஆம் சுவாமி, அதற்கு எந்த பரிகாரமும் இல்லை என்று கூறிவிட்டாரே. அவர்தானே சொன்னார். ஆனால் அந்த கிரகங்களையே தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டிருப்பவர் நம் பெருமாள் அல்லவா? ஜோதிடரை நம்புகிறீர்கள், ஆனால் அந்த பரந்தாமன் மீது நம்பிக்கையை இழந்து விட்டீர்கள். அவர் எப்படியும் நம்மை காத்து ரட்சிப்பார் என்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு தோன்றவில்லை? இப்பொழுது என்ன, உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்காது என்பதுதானே இந்த முடிவிற்கு காரணம்? சரி, உங்கள் மகளுக்கு கல்யாணம் நடத்தி வைப்பது அடியேனின் பொறுப்பு. போதுமா? எப்படிப்பட்ட விதியையும் மாற்றக்கூடிய சக்தி பகவானிடம் உள்ளது. அந்த பகவானின் மீது பூரண நம்பிக்கையை வையுங்கள். சுவாமி, அந்த நம்பிக்கை எனக்கு மட்டும் இருந்தால் போதாதே. ஜாதகத்தில் ருதுதோஷம் இருந்தாலும் பெருமாள் அதை நிவர்த்தி செய்வார் என்று அடியேன் அதை திடமாக நினைத்தாலும் பிள்ளையை பெற்றவர்களுக்கும் வரப்போகின்ற மாப்பிள்ளைக்கும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டுமல்லவா? தன் உயிருக்கே ஆபத்து என்று வரும்போது எந்த பிள்ளைதான் திருமணத்திற்கு முன் வருவான்? அந்த பொறுப்பை அடியேனிடம் விட்டுவிடுங்கள். வைஷ்ணவர்களுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் சமூக நலனுக்காகவும் எதுவும் செய்ய துணிந்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். இன்று சொல்கிறேன், அடியேன் தங்களை விட வயதில் சிறியவனாக இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் வைத்திருக்கும் பக்திக்கும் உங்கள் மகள் பெருமாளுக்கே தன்னை அர்ப்பணித்து சேவை செய்து வரும் பக்திக்கும் எந்த தோஷமும் உங்களை அண்டாது.
உங்கள் பிரச்சனையை தெரிந்து கொண்டு உங்கள் மகளை கல்யாணம் செய்து கொள்ள முன்வரும் ஒரு ஆண் மகனை அடியேன் தேடி கண்டுபிடிக்கிறேன். இப்பொழுது சொல்லுங்கள், அப்படி ஒரு பிள்ளை கிடைத்தால் கன்னிகாதானம் செய்து கொடுக்க நீங்கள் தயாரா? உங்கள் மகளுக்கு கல்யாணம் நடத்தி வைப்பது அடியேனின் பொறுப்பு. அதற்கு முன் இப்படிப்பட்ட ஒரு ஈன செயலை இனி செய்ய மாட்டேன் என்று அடியேனுக்கு சத்தியம் செய்து கொடுங்கள். சத்தியம் செய்து கொடுங்கள். யாது செய்தாய் என் நெஞ்சமே, பண்டு தொண்டு செய்தாரை மண்மிசை மேவி ஆட்கொண்டு போய் விசும்பு ஏற வைக்கும் விந்தை கோவி நாயகன் கொண்டல் உந்து உயர் வேங்கட மலை கண்டு வானவர் ஆவியாய் இடுபார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே என்பது திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். இப்பாசுரம் திருமலையில் உறையும் திருவேங்கடமுடையானை குறித்து பாடப்பட்டிருக்கிறது இல்லையா சுவாமி? மிகவும் சரி. அடியார்களின் பெருமையை பேசுகிறது இப்பாசுரம். வேணுகோபாலா, இதன் பொருளை நீ எடுத்துரைக்கிறாயா? கூரத்து ஈசனே, அடியார்களின் பெருமையையும் அந்த பெருமாளின் பெருமையையும் இந்த நாவால் எடுத்துரைப்பது மிகவும் உகப்பான விஷயம்தான். இருப்பினும் தங்களின் திருவாயால் அப்பாசுர பொருளை செவிமடுப்பதையே மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும். சரி, அனைவரும் கவனமாக கேளுங்கள். பாவியாது செய்தாய் என் நெஞ்சமே என்று தொடங்குகிறார் ஆழ்வார். அதாவது, பாவி நெஞ்சே என்ன செய்தாய் என்று பொருள் கொள்ளக்கூடாது. பாவித்தல் என்பது ஆராய்தல். ஏ நெஞ்சமே, அத்தை செய்யலாமா இத்தை செய்யலாமா என்று அலைப்பாயாமல் திடமாக நம்பிக்கை கொண்டு சற்றும் தடுமாற்றமோ குழப்பமோ கொள்ளாமல் கைங்கரியம் செய்தால் தொண்டு செய்யும் அடியார்களின் உய்வுக்காக அந்த எம்பெருமான் பூமியில் அவதரிக்கிறான். அவர்களை ஆட்கொண்டு பரமபதம் புகச் செய்கிறான். கோவி நாயகன் என்கிறார். அதாவது, கோபிகளின் தலைவரான எம்பெருமான் மேகங்களை முட்டி தள்ளும்படி மிகவும் உயர்ந்த சிகரங்களை உடைய திருமலையை அரசாட்சி செய்து கொண்டும் ஞானிகளை தனக்கு உயிர்நிலையாக உடையவனுமாகவும் இருக்கிறான். அந்த திருமலை அப்பனுக்கு அடிமை தொழில் பூண்டாயே என் நெஞ்சமே என்று தன் உள்ளத்தை கொண்டாடுகிறார் ஆழ்வார். ஆஹா, என்னே ஆழ்வாரின் உகப்பு! எம்பெருமானை போற்றி உகக்கும் அதே வேளையில் அப்பெருமானுக்கு தொண்டு செய்யும் நெஞ்சத்தையும் போற்றும் ஆழ்வாரின் பாங்கு மிக அலாதியானது. சரியாக சொன்னீர்கள். தொண்டினை செய்ய வேண்டும் என்று நெஞ்சம் விரும்புவது மிக மிக முக்கியம். காரணம், உள்ளமானது நிலையான எண்ணத்தை கொண்டிருக்காது. வாஸ்தவம்தான். ஆனால் நம் நெஞ்சத்தை பெருமாளுக்கு உகப்பானதையே என்றும் செய்யும்படி பழக்க வேண்டும். ஐயனே, எவற்றை செய்தால் எம்பெருமான் பெரிதும் உகப்பான் என்பதையும் அனைவரும் அறியும்படி சொல்லி அருள வேண்டும். தனக்கு எத்தகைய துயர் வந்தாலும் அதை பொருட்படுத்தாது பிறர் இடரை களைய முற்படுபவனைக் கண்டு மிகவும் உகக்கிறான் பகவான். நலிந்தோர் வலிமை பெற வேண்டும். துவேஷம் அறவே நீக்கப்பட வேண்டும். இறைவனின் சன்னதியில் சமரசம் மேலோங்கி பாகுபாடற்ற சமுதாயம் மலர வேண்டும். அனைவரும் அந்த ஆதிகேசவனின் தாசானோ தாசர்கள் என்ற வகையில் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்கிற சிந்தனை உடைய என் ஆசான் ராமானுஜரின் கனவு மெய்ப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் பாடுபடுவீர்களா? அரசன் இவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி. அவ்வகையில் தங்களின் உயர்ந்த சிந்தனைக்கு என்றும் மதிப்பளித்து
செயல்களை செய்து வருகிறோம். எனவே இதையும் நிச்சயம் மனதில் கொள்வோம். சுவாமி, அடியேன் இச்சமயத்தில் ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள். தங்களை போன்றும் தங்கள் ஆசான் ராமானுஜரை போன்றும் அனைத்து தரப்பு மக்களுக்காக பாடுபடுவது என்பது மிகவும் உயர்ந்த காரியம். அடியேனுக்கு அந்த அளவிற்கு மன உறுதி இருப்பதாக கருதவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்வேன். அடியேனை ஒத்த சக வைஷ்ணவர்களுக்கு ஒரு துன்பமோ மனக்கஷ்டமோ ஏற்பட்டால் அதை நிச்சயம் போக்குவேன் என்பதை உங்கள் எல்லோர் முன்னிலையிலும் உகப்போடு தெரிவிக்கிறேன். வேணுகோபாலா, உன் உறுதிமொழியை கேட்க மிகவும் சந்தோஷமாகவே இருக்கிறது. ஆனால் உனக்கொன்று தெரியுமா? அனைத்து தரப்பு சமுதாயத்திற்கும் பாடுபடுவது மிக கஷ்டமான செயல். குறைந்தபட்சம் சக வைஷ்ணவர்கள் வரையில் தொண்டு செய்யலாம், அவர்கள் துயர்களை களையலாம் என்று சொல்கிறாயே, அதுவும் சுலபமான காரியம் என்று சொல்ல முடியாது. அதிலும் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அதை போக்க மிகுந்த நெஞ்சுரம் வேண்டும். சுவாமி, அடியேனின் நெஞ்சுரத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம். அடியேனின் குறிக்கோளில் மிகவும் உறுதியாகவே இருக்கிறேன். ஏன், சக வைஷ்ணவர்களின் இடர்களை நீக்கும் விஷயத்தில் அடியேனின் உயிரே போகும் என்றாலும் உயிரை கொடுத்து அவர்களை நான் காப்பேன். ஆனால் கொள்கையை மட்டும் அடியேன் மறக்க மாட்டேன். வேணுகோபாலா, உன் பேச்சில் உள்ள உறுதி அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இருப்பினும் உயிரையே கொடுப்பேன் என்கிறாயே, உயிர் போகும் நிலை வரும் என்று பயத்தை ஏற்படுத்தும் வாக்கியங்களை கூறினால் அதை பொருட்படுத்தாமல் உன் உள்ள உறுதியை நீ நிலைநாட்டுவாயா? நிச்சயமாக சுவாமி. ஏன், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதா? யாருக்கென்று சொல்லுங்கள். ஆமாம், சக வைஷ்ணவர் ஒருவருக்கு பெருத்த சங்கடம் ஏற்பட்டுள்ளது. அதனால் அவர் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு சென்றிருக்கிறது. பெருமாளின் சித்தம் அந்த நேரத்தில் அடியேன் அங்கு இருந்ததால் ஒரு பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சற்று புரியும்படி சொல்லுங்களேன். உண்மையைத்தான் சொல்கிறேன். ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறது. அதை முன்னிட்டுதான் அக்குடும்பம் தற்கொலை முயற்சிக்கு சென்றிருக்கிறது. அதாவது என்ன விஷயம் என்றால், அந்த பெண்ணின் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தின்படி யார் அந்த பெண்ணை மணந்து கொள்கிறார்களோ அவர்கள் உடனடியாக மரணத்தை அடைய நேரிடும் என்று ஜோதிடர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். அடியேன் ஜோதிடம் பொய் என்றோ வெறும் புரட்டு என்றோ சொல்லவில்லை. அதே சமயத்தில் ஜோதிடத்தை தாண்டி அந்த பகவானின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த பெண்ணிற்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும். ஒரு ஜோதிட வாக்கு ஒரு குடும்பத்தையே அழிக்கும் பட்சத்தில் அந்த வாக்குக்கு முக்கியத்துவம் என்பதை தாண்டி அந்த பகவானிடம் மட்டும் சித்தத்தை வைத்து அப்பெண்ணை வாழ வைக்க வேண்டும், குடும்பத்தை காக்க வேண்டும் என்று அடியே நினைக்கிறேன். இப்போது அப்பெண்ணிற்கு ஒரு ஆதரவு கரம் தேவை. உன்னால் முடியுமா வேணுகோபாலா? இதைத்தான் அடியேன் அப்போதே குறிப்பிட்டேன். நம் சம்பிரதாயத்தில் உள்ளவர்களுக்கு உதவுவதே சிரமமான காரியம் என்று. இது இப்படி இருக்க ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்வது என்பது இன்னும் எவ்வளவு பெரிய சிரமம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம் ஆயுட்காலம் மிஞ்சி போனால் ஒரு 120 அல்லது 125 ஆண்டுகள் தான். அதன் பிறகு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மரணம் என்பது உறுதி. அதற்குள் இந்த சமுதாயத்திற்கென்று குறிப்பாக நம்மால் எதை செய்ய முடியும், எதை உறுதியாய் முடிக்க முடியும்? சரி, நாம் இவ்விடம் விட்டு கலைந்து செல்லலாம். உங்கள் மனதை நெருடும் வகையில் ஏதேதோ கேட்டுவிட்டேன் என்றே தோன்றுகிறது. விதியை மீறி எது நடக்க முடியும்? முடியாத. முடியும், என்னால் முடியும். அந்த பெண்ணிற்கு வாழ்வு கொடுக்க என்னால் முடியும். அந்த பெண்ணை மணக்க நான் தயாராகவே இருக்கிறேன். சபாஷ் வேணுகோபாலா, சபாஷ். நீ மட்டும் இந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் நானே எடுத்திருப்பேன். இது சத்தியம். இல்லை, முதலில் முடிவெடுத்தது நான் தான். முதலில் ஒரு புரட்சியை செய்பவனும் இந்த அடியேனாகவே இருக்க ஆசைப்படுகிறேன்.
சுவாமி, அடியேன் இவ்விஷயத்தில் முன்பு குறிப்பிட்டது போல் உறுதியோடுதான் இருக்கிறேன். தாங்கள் அடுத்த கட்ட செயலுக்கு அவசியம் முயற்சிக்கலாம். வேணுகோபாலா, உன் முடிவு, உன் உள்ள உறுதி மிகவும் மெச்சத்தக்கது. எனக்கு பாராட்ட வார்த்தைகளே இல்லை. சீக்கிரமே இது பற்றி அப்பெண்ணின் குடும்பத்தினரோடு பேசி விடுகிறேன். உன் குடும்பத்திலும் இது பற்றி பேசி அவர்களோடு இங்கே அடியேனின் அகத்திலேயே கல்யாணத்தை எப்போது வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விடுவோம். சரியா? தங்கள் சித்தப்படியே எஜமான். நல்லது, நாம் பிறகு சந்திப்போம். நாங்கள் வருகிறோம். சரி, நீங்களும் சென்று உங்கள் பணியை தொடருங்கள். வருகிறோம் எஜமான். குரேசா, வாருங்கள் அப்பா. அடியேன் அப்போதே வந்து விட்டேன் குரேசா. அனைத்தையும் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் தான் இருந்தேன். எப்பேற்பட்ட முடிவை எடுத்திருக்கிறான் வேணுகோபாலன். பிரமிப்பில் எனக்கு வார்த்தைகளே வரவில்லை. எப்படியோ அப்பா, பகவானின் திருவுள்ளம் அப்பெண் ஆண்டாளின் மேல் திரும்பி உள்ளது. அப்பெண்ணிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். நிச்சயம் நடக்கும் குரேசா. அதற்கு அச்சாரமாகத்தான் இன்று நடந்த விஷயங்கள் எல்லாம். தூய சிந்தனைகள் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறும். அப்பா குரேசா, நாளை மறுநாள் வேணுகோபாலனின் அகத்தை சேர்ந்தவர்கள் நமது அகத்திற்கு எப்பொழுது வருவதாக சொல்லி இருக்கிறார்கள்? காலை அனுஷ்டானங்களை முடித்து உடனேயே வந்து விடுவதாக சொல்லியிருக்கிறார்கள் தந்தையே. நல்லது. எந்த தடங்களும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்க வேண்டும். வேணுகோபாலனின் மனதை யாரும் குழப்பிவிடக்கூடாது. இல்லை தந்தையே, அவன் மிகவும் உறுதியாகவும் முடிவாகவும் இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டான். நாளை மறுநாள் நம் அகத்தில் அவன் அகத்துக்காரர்களோடு பேசி முடித்த கையோடு கல்யாணம். நாளை நடக்கப் போகும் கல்யாண நிச்சயத்தை பற்றி இனி யோசிக்க ஒன்றுமே இல்லை. கணக்கு பிள்ளையின் மூலம் கருத்தாக வேணுகோபாலிடம் தெரிவித்து விட்டேன். என்ன கணக்கு பிள்ளை, குரேசன் சொன்னதை போல் வலியுறுத்தி விட்டீர்களா? ஆமா எசமா, வேணுகோபாலை நேராக சந்தித்து தெளிவாக சொல்லிவிட்டேன். அவர் தன் அகத்துக்காரர்களுடன் சேர்ந்து கண்டிப்பாக நாளை மறுநாள் காலை இங்கு வந்து விடுவார். நல்லது. குரேசா, ஏகப்பட்ட சுற்றத்தினர்களை எல்லாம் கூட்ட வேண்டாம். நல்ல காரியம் ஒன்று பெரிய பிரச்சனையை தாண்டி நடக்க இருக்கிறது. கண்ணும் காதும் வைத்த மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்துவதுதான் சாக்கியமானது. தேவையின்றி ஊரை கூட்டினால் அதிலிருந்து யாராவது ஏதாவது விபரீதமான கருத்துக்களை கூறி நல்ல வைபவத்தை கலைக்க பார்ப்பார்கள். எனவே இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே இருந்தால் போதுமானது. சரியா? தங்கள் அறிவுரை படித்தான் அனைத்துமே செய்யப்பட்டுள்ளது. கணக்கு பிள்ளை, சொல்லுங்க எசமா. அடியேன் சொன்னது போல் ஓலைகளை தயாரித்து விட்டீர்களா? நாளை சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் அந்த பத்திர ஓலையை வேணுகோபால் அகத்தினர்களிடம் சேர்த்து விட வேண்டும். அனைத்தும் தயாராக இருக்கிறது எசமான். தாங்கள் என்னிடம் நாளை குறிப்பால் உணர்த்தியவுடன் தங்களிடம் சேர்ப்பிக்கிறேன். நல்லது. என்ன குரேசா, என்ன பத்திர ஓலை அது? தந்தையே, தாங்கள் நிச்சயம் அடியனின் எண்ணத்திற்கு அனுமதிப்பீர்கள் என்ற தைரியத்தில் ஒரு ஏற்பாட்டினை செய்திருக்கிறேன். அதாவது ஆண்டாளின் ஜாதக தோஷம் பற்றி தெரிந்தும் வாழ்க்கை அளிக்கும் வேணுகோபாலனுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கும் ஓர் ஏற்பாட்டினை செய்து தர நிச்சயித்திருக்கிறேன். என்னப்பா அது? தந்தையே, அன்று அடியேன் ஆண்டாளின் கல்யாணம் பற்றி கோரிக்கை வைத்தவுடன் என் வார்த்தைக்கு வலு சேர்க்கும்படி உறுதியளித்தான் வேணுகோபாலன். அதற்கு நம் அகத்திலிருந்து ஓர் வெகுமதியை அவனுக்கு அளிக்க தீர்மானித்திருக்கிறேன். அதாவது நம் தென்னந்தோப்பை அடுத்து இருக்கின்ற நிலப்பரப்பிலிருந்து ஒரு 4 வேலி நிலத்தை வேணுகோபாலின் பெயரில் கிரயம் செய்ய சொல்லியிருக்கிறேன். அதற்கு நிச்சயம் தாங்கள் அனுமதி அளிப்பீர்கள் என்று அடியேன் நம்புகிறேன். மிகவும் அற்புதமான காரியம், சிறந்த சமயோஜிதமான செயல், முறையான பரிசும் கூட. கல்யாணம் முடிந்துதான் பந்துக்கள் சம்பாவனை கொடுப்பார்கள். நீ முன்பே அதை செய்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி இருக்கிறாய். மிகவும் உயர்ந்த வெகுமதியை தீர்மானித்திருக்கிறாய். இதற்கு என் அனுமதி எதற்கு? குரேசா,
தாராளமாக செய். மிக்க சந்தோஷம் தந்தையே. அடியன் தாசன். கணக்கு பிள்ளை, நீங்கள் சென்று மற்ற ஏற்பாடுகளை கவனியுங்கள். சரிங்க யசமா.